அதாவது அவன் எந்த இடத்துல, எந்த மரத்துல இலைகளுக்குள்ளே ஒளித்திருந்து அவரை பார்த்துட்டு இருக்கிறானோ அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு அவனை அண்ணாந்து பார்க்கிறார். அவனை பார்ப்பதற்காக மட்டுமே இப்பொழுது தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்க்கிறார். அவனை கண்டு அவரை சுற்றி இருந்த அத்தனை பேரும் அவனை எப்படிதான் பார்க்கறாங்க அப்படின்னா பாவி அப்படின்னு பார்க்கறாங்க. ஆனா இயேசு மட்டும் பாவின்னு பார்க்காம, ஆமென். நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அதனுடைய 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று. ஆமென். எல்லாரும் அவனை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? பாவி என்று. இயேசு அவனை எப்படி பார்த்தா தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனாக. ஆமென். எனவே கர்த்தர் எப்படி அழைத்தார் தெரியுமா? சகையுவே என்று அழைக்கிறார். ஆமா, இதுதான் அன்பு, மெய்யான அன்பு, உலகம் பார்க்கிறபடி பாராத அன்பு. இந்த அன்பு சகைவை வென்றது. அதன் அடையாளமாக சகை என்ன செய்கிறான் தெரியுமா? ஆமென். தன் பிழைகளை உணர்ந்து, தன் பிழைகளை ஒத்துக்கொண்டு, தன் பிழைகளை மாற்றுகிறான், திருத்துகிறான். ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு அவனை வென்றது, அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமியிலே வந்தார். இந்த நாளிலே நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்க காரணம் என்னன்னு கேட்டா இதுதாங்க, இந்த அன்பு. இந்த அன்பு நம்மை வென்றது, நம்மை வென்ற தேவ அன்பு. ஆமென். என்னை வென்ற தேவ அன்பே. என்ன அருமையான பாடல். என்னை வென்ற தேவ அன்பு, நம்மை வென்ற தேவ அன்பு. அந்த அன்பை கொண்டாடுவோம், அந்த அன்பில் நிலைத்திருப்போம், அந்த அன்பை 4 பேருக்கு சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.